الحمدلله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவன் மீது எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹினுடைய தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சபையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய கருணையும் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சங்கைக்குரிய ரமணானுடைய மாதத்தினுடைய கடைசி தினத்திலே நாம் எல்லாம் இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு நியாமத் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மை எல்லாம் வாழச் செய்தது. காரணம், இந்த உலகத்தில் நம்மோடு பயணித்தவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை. நம்மோடு தோளோடு தோள் நின்று நம்மோடு கொடுக்கல் வாங்கலில் இருந்து நம்மோடு வியாபார ஸ்தலத்தில் பயணித்த சகோதரர்கள் இன்றைக்கு இந்த பூமியில் இல்லை. அல்லாஹ் தஆலா அவனுடைய மிகப்பெரிய கருணையின் மூலமாக இந்த பூமியில் நம்மை எல்லாம் வாழச் செய்திருக்கிறார். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய இந்த மாதத்தில் நம்முடைய மரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தள்ளி போட்டு நாம் திருந்த வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்திருக்கிறான் என்றால்
இதற்கே அதிகம் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 16வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனத்தில் சொல்கின்றான், வலவ் யுஆஹிதுல்லாஹு அன்-நாஸ பிதுனுபிஹிம், மனிதர்களுடைய அநீதியின் காரணமாக அவர்களை நான் தண்டிப்பதாக இருந்தால், மா தரக்க அலைஹா மின் தாபத்தி, இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிர் ஜீவராசியும் நான் விட்டு வைத்திருக்க மாட்டேன். மாறாக வலாக்கின் யுஅக்கிருஹும் இலா அஜல், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த உலகத்தில் உங்களை நான் பிற்படுத்தி வைத்திருக்கின்றேன். முஸம்மன் ஃபைதா ஜாஅ அஜலுஹா, அந்த குறிப்பிட்ட தவணை வந்துவிட்டது என்றால் இந்த பூமியில் ஒரு நிமிடம் உங்களால் முந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அந்த நேரம் உங்களுக்கு வருகின்ற பொழுது உங்களால் படைத்தரப்படுத்திலே இருந்து தப்ப முடியாது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 63வது அத்தியாயத்துடைய 11வது வசனம், வலை யுஅக்கிர் அல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அவகாசத்தை அளிக்கவே மாட்டான். நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த உயிருக்கும் அதற்குரிய தவணை வந்துவிட்டது என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவகாசத்தை கொடுக்க மாட்டான். ஆகவே அந்த அவகாசம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எவ்வளவு மரணங்கள் சகோதரர்களே, எவ்வளவு மரணத்தினுடைய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று நம்மோடு இருந்தவர், நம்மோடு பழகியவர் ஜனாசாவாக மாறி மன்னரை வாசிகளாக மாறி போய்விட்டார்கள். அல்லாஹு தாலா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை வழங்காமல் இந்த பூமியில் வாழ செய்திருக்கிறான் என்றால் இந்த ரமலானுடைய மாதம் மிகப்பெரிய மாற்றத்திற்குரிய மாதமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்திருக்கிறார்கள். காரணம், இந்த ரமலானுடைய மாதத்தில் என்னுடைய அமல்கள் எல்லாம் அதிகரிக்க வேண்டும், இந்த மாதத்தில் என்னுடைய நன்மைகளுக்குரிய பட்டியல் அதிகரிக்க வேண்டும். சில நபர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பேசியே காலத்தை கழிக்கிறார்கள். சில நபர்கள் தூங்கியே இந்த ரமலானுடைய மாதத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நபர்கள் இந்த உலகத்தில் ரமலானுடைய மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி சரியான முறையில் இந்த ரமலானுடைய மாதத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்கள், அந்த பட்டியலில் நாம் இடம்பெற வேண்டும். காரணம், மலக்குகள் நம்மிடத்திலே வருகின்ற பொழுது, நம்முடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது எந்த அவகாசத்தையும் யாராலும் கொடுக்க முடியாது, நம்முடைய உயிரை அவர்கள் பறித்து செல்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். 32வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்கை நான் அனுப்புவேன். அந்த மலக்கு உங்களை வந்து சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு அவகாசம் இருக்காது, தொழுவதற்கு வாய்ப்பு இருக்காது, நோன்பு நோற்பதற்கு வாய்ப்பு இருக்காது, அமல்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்காது, எல்லாம் நிறுத்தப்பட்டுவிடும். அந்த மலக்கு உங்களிடத்திலே வந்து உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், உங்களுடைய உயிரை அந்த மலக்குகள் எடுத்து செல்வார் என்று அல்லாஹ் சொல்கிறாரே, அந்த மரணத்திற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும், அந்த மரணத்திற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் இபாதத்து வேண்டும். மரணித்த பிறகு தொழுகையோ நோன்போ தான தர்மமோ ஹஜ்ஜோ இபாதத்தோ எதுவுமே மனிதனுக்கு கடமை இல்லை. தொழுகைக்கு முன்பு, மரணத்திற்கு முன்பு இந்த உலகத்தில் நாம் தொழுதிருந்தால், மரணத்திற்கு முன்பு இந்த உலகத்தில் நான் நோன்பு நோட்டிருந்தால், மரணத்திற்கு முன்பு இபாதத்தை நாம் செய்திருந்தால் அந்த கபரிலே அதற்குரிய பிரகாசத்தை நம்மால் உணர முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 16வது அத்தியாயத்துடைய 28வது வசனம், அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட மக்கள், தங்களுக்கு தாங்களே பாவங்களை செய்து கொண்ட மக்கள், இந்த உலகத்தில் கிடைத்த வாழ்க்கையெல்லாம் பயன்படுத்தி அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்தாத மக்கள், இவர்களுக்கு மரணம் வருகின்ற பொழுது மலக்குகள் பக்கத்திலே வருவார்கள். அந்த மலக்குகளிடத்திலே இந்த மனிதர்கள் சமாதானம் பேசுவார்கள். ஆண்கள் பெண்கள் என்ன செய்வார்கள்? சமாதானம் பேசுவார்கள். எங்களுக்கு எப்படியாவது வாய்ப்பு கிடைக்காதா? நாங்கள் திருந்துவதற்கு, நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதா?
அவர்கள் சமாதான உரையாடலை மேற்கொள்வார்கள். அந்த மலக்குகளிடத்திலே பரிந்து பேசுவார்கள், இறங்கி போய் பேசுவார்கள். ஆனால் இதுவுமே நடக்காது என்று அல்லாஹ் சொல்கிறார். மா குன்னா நஅமல் மின் ஸூஇன், நாங்கள் எந்த கேடுமே செய்யவில்லையே, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதா, எங்களுக்கு அவகாசம் கிடைக்காதா என்று அந்த மரண நேரத்திலே அந்த மனிதர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். பலா, அவ்வாறு இல்லை. இன்னல்லாஹ அலீமுன் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்த எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தஆலா நன்கறிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்த அத்துணை காரியங்களையும் அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு மிம்பரை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்க சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் இந்த மிம்பரை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்று. மிம்பரும் ஏற்பாடு செய்யப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பரிலே தன்னுடைய முதல் பாதத்தை எடுத்து வைத்தார்கள். முதல் பாதத்தை எடுத்து வைத்த உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் இரண்டாவது படிக்கட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பாதத்தை வைத்த பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள். அப்பொழுதும் சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. மூன்றாவது படிக்கட்டிலே பாதத்தை வைத்தார்கள். அப்பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வழக்கத்திற்கு மாற்றமாக இந்த படிக்கட்டிலே நீங்கள் பாதத்தை வைத்த பொழுது ஆமீன் 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 என்று சொன்னீர்களே, என்ன அர்த்தம் யா ரசூலல்லாஹ்? எதற்காக வேண்டி நீங்கள் அப்படி சொன்னீர்கள் என்று கேட்ட பொழுது என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்து நான் முதல் படிக்கட்டில் என்னுடைய பாதத்தை வைக்கின்ற பொழுது சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹுடைய ரசூலுடைய பெயர் சொல்லப்பட்டு யார் திரும்ப அந்த அல்லாஹுடைய தூதர் மீது ஸலவாத்தை சொல்லவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார். நான் ஆமீன் என்று சொன்னேன். அல்லாஹ்வுடைய ரசூல் பெயர் சொல்லப்பட்ட உடனேயே ஸலவாத்தை சொல்லாத மக்கள் நாசமடைய வேண்டும். நமக்கு நேர்வழி கிடைக்க, நமக்கு மார்க்கம் கிடைக்க காரணமாக இருந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். இந்த நபி பெயர் எந்த இடத்தில் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தில் நீங்கள் ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அப்படி ஸலவாத்தை சொல்லாதவர்கள் நாசமடைய வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார். நான் ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவது படிக்கட்டில் பாதத்தை வைத்த பொழுது என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யாருக்கு தாயும் தந்தையும் இருந்து அந்த தாய் தந்தை ஒருவரில் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்து அவர்களுக்கு நல்ல பணிவிடை செய்வதன் மூலமாக சுவனம் செல்கின்ற பாக்கியத்தை எவன் இழந்தானோ அவன் நாசமடையட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெற்றெடுத்த தாய் தந்தையை இந்த உலகத்தில் கவனித்தவன் சொர்க்கவாசி. பெற்றெடுத்த தாய் தந்தையை இந்த உலகத்தில் உதாசீனப்படுத்தவன் மிகப்பெரிய நஷ்டவாளி. தாயோ தந்தையோ ஒருவரில் இருவரோ இருந்து அந்த தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யக்கூடிய மக்களுக்கு அவர்கள் சுவனவாசிகளாக மாறிப்போவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி இல்லாதவர்கள் நஷ்டமடைந்தவர்கள், மிகப்பெரிய அநியாயக்காரருடைய பட்டியலிலே இடம் விட்டார்கள். மூன்றாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்றையும் சொன்னார்கள். அது என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதம் வந்தும் அந்த ரமலானுடைய மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தாமல் அந்த ரமலானுடைய மாதம் எப்படி வந்ததோ அதை போல வெறும் கையோடு யார் இந்த ரமலானுடைய மாதத்தை திரும்ப அனுப்பினார்களோ அவனும் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னிடத்திலே சொன்னார். நான் ஆமீன் என்று சொன்னேன். ரமலானுடைய மாதம் என்னுடைய வாழ்க்கையில் 40 வருட ரமலானை நாம் பார்த்திருக்கிறோம், 50 வருட ரமலானை நாம் பார்த்திருக்கிறோம். என்ன மாற்றம் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் கிடைத்திருக்கின்றது? ரமலானுக்கு பிறகு பழைய நிலைக்கு மாறக்கூடிய சில முஸ்லிம்கள் இன்றைக்கே தயாராகிவிட்டார்கள். எந்த ஊருக்கு போகலாம், எந்த ஊருக்கு போய் எப்படி சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம், எந்தெந்த ஊருக்கு போய் நம்முடைய நண்பர்களோடு குடும்பத்தோடு போய் பிக்னிக்கு சென்று இந்த ரமலானுக்கு பிறகு நம்முடைய காலத்தை கழிக்கலாம் என்று யோசிக்கக்கூடிய சில முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். எதற்காக வேண்டி இந்த ரமலான், எதற்காக வேண்டி இந்த சங்கைக்குரிய மாதம்? நம்முடைய வாழ்க்கையிலே அமல்கள் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக,
லஅல்லக்கும் தத்தகூன், நாம் எல்லாம் இறையச்சமுடைய மக்களாக மாறுவதற்காக வேண்டிய இந்த ரமலான் வந்ததும் தெரியவில்லை, இப்பொழுது கடந்து போவதும் தெரியவில்லை. எப்படி இந்த ரமலானுடைய மாதம் வந்ததோ அதே போல இந்த ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு விடைபெற இருக்கிறது என்றால் ஒரு இறை விசுவாசியினுடைய உள்ளத்திலே கவலை வேண்டும், ஒரு மூமியினுடைய உள்ளத்தில் கவலை வேண்டும். என்னிடத்தில் இந்த ரமலான் என்ன மாற்றத்தை கொடுத்தது? நான் ஒரு நிரந்தர தொழுகையாளியாக இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்தேன். 5 கால தொழுகை இந்த ரமலானுடைய மாதத்திலே தொழுதேன். ஃபஜ்ரிலே இருந்து, லுஹரிலே இருந்து, அசரிலே இருந்து, மக்ரிபிலே இருந்து, இஷா வரை 5 நேர தொழுகை என்னிடத்தில் இருந்தது. என்னுடைய மனைவி தொழுதாள், என்னுடைய பிள்ளைகள் தொழுதார்கள், என்னுடைய வீடே சகோடைய நேரத்தில் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இஃப்தாருடைய நேரத்தில் நம்முடைய நண்பர்களோடு அமர்ந்து நாங்கள் இஃப்தாருடைய நேரத்தில் துவா செய்து நாங்கள் இஃப்தாரை திறந்தோம். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் 11 மாதங்களில் இல்லாத ஒரு மாற்றம் இந்த ஒரு மாதத்தில் என்னிடத்தில் அல்லாஹ் கொடுத்தான். ஒரு அமலுக்கு ஒரு கூலி அல்ல, 700 மடங்கு வரை கூலி அல்லாஹ் கொடுத்தாலே இந்த ரமலானுடைய மாதத்தில் கொடுத்தாலே. இது என்னை விட்டு பிரிய போகிறது. இனி அடுத்த வருடம் இந்த ரமலானில் நான் உயிரோடு இருப்பேனா? 2026 ரமலான் எனக்கு கிடைக்குமா? அப்படி எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் மன்னரைவாசியாக மாறிப்போய் விடுவேனே. அந்த கபரிலே எனக்கு தொழுகை இல்லையே, அந்த கபரிலே நான் நோன்பை நோக்க முடியாது, அந்த கபரிலே நான் எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற கவலை ஒரு இறை விசுவாசத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்திற்கான ரமலானாக இந்த ரமலான் இருக்க வேண்டும். வெறுமனே ஒரு சடங்கை போல என்னிடத்தில் இந்த ரமலான் வந்தது, ரமலான் கடந்து சென்றது, அப்படி இருக்கக்கூடாது சகோதரர்களே. எப்படி இந்த பள்ளியிலே ஒவ்வொரு வக்திலும் எல்லா மஹல்லாக்களிலும் மக்கள் இறையில்லத்திலே வந்து ஒன்று கூடி தொழுது அவர்கள் பள்ளியை விட்டு கலைந்து சென்றார்களோ, இதை போல ரமலானுக்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கையிலே இதே போன்ற மாற்றங்கள் இருக்க வேண்டும். நிரந்தர தொழுகையாளியாக நான் இருக்க வேண்டும் என்கின்ற கவலை ஒரு இறை விசுவாசி இடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறார். 23வது அத்தியாயத்தினுடைய 99வது வசனம் 100வது வசனம். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மரணம் வருகின்ற பொழுது அவர்கள் சக்ராத்துடைய நேரத்தை அடைந்து விட்டார்கள் என்றால், அவர்கள் இந்த பூமியை விட்டு விடைபெற தயாராக இருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சில உரையாடல்களை மேற்கொள்கிறார்கள். என்ன உரையாடல்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுல் மௌத், முடிவில் சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மரணம் வருகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், கால ரப்பி இர்ஜிஊன், யா இறைவா என்னை இந்த உலகத்திற்கு திரும்ப அனுப்பு. யார் சொல்வது? உயிரோடு வாழுகின்ற பொழுது தொழுக வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், இபாதத்தை செய்ய வேண்டும் என்று எவ்வளவோ பள்ளி வாயில்களில் பேசப்பட்டது, எவ்வளவோ திருமறை குர்ஆனுடைய ஆயத்துகள் போதிக்கப்பட்டது, எவ்வளவோ நல்ல நல்ல மனிதர்கள் வந்து சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்தின் மூலமாக உங்களை அரை கூவல் விடுத்து மக்களை எல்லாம் அழைத்தான். எவ்வளவோ சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கை நிறைய பாடமாக அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து திருந்தாதவர்கள், இதையெல்லாம் அறிந்து திருந்தாத ஆண்கள் பெண்கள், உலகத்தினுடைய இன்பத்திலே மூழ்கி போனவர்கள், உலகம்தான் லட்சியம் என்று வாழ்ந்தவர்கள் சக்கராத்துடைய நேரத்திலே சொல்கிறார்கள், கால ரப்பி இர்ஜிஊன், என்னை இந்த உலகத்திற்கு திரும்ப அனுப்புங்கள், என்னை இந்த உலகத்திற்கு நீங்கள் திரும்ப அனுப்பினால் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, என்னுடைய இறைவா நான் எதையெல்லாம் இந்த உலகத்தில் விட்டு வந்தேனோ அதையெல்லாம் நான் தொடர்ச்சியாக செய்வேன். எங்கு சொல்லுவான்? சக்ராத்துடைய நேரத்தில், உயிர் தொண்டைக்குழியை வந்து அடைகின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பேசுவார்கள், நான் தொழுகையாளியாக மாறுகிறேன், நான் நோன்பாளியாக மாறுகிறேன், நான் இபாதத்தை செய்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் சக்ராத்துடைய நேரத்தில் ஆண்கள் பெண்கள் பேசுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கல்லா, அவ்வாறு இல்லை, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, உன்னுடைய வார்த்தை ஒரு பொய்யான வார்த்தை, அதிலே உண்மை இல்லை, உன்னுடைய வார்த்தையில் உண்மை இல்லை, நீ பொய்யைத்தான் பேசுகிறாய். உனக்கு எவ்வளவு ஆண்டு காலம் இந்த உலகத்தில் நான் கொடுத்தேன், நீ தெரிந்தவில்லையே? 50 வருட காலம் இந்த பூமியில் நீ வாழ்ந்தாய், நீ மாறவில்லையே? கிடைத்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தாய், கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி லட்சாதிபதியாக மாற வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டாய். ஆனால் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதற்கு உனக்கு மனம் வரவில்லை.
தஹஜ்ஜுத் போன்ற தொழுகையை தொழுவதற்கு உனக்கு நேரம் கிடைத்தும் தொழுவதற்கு உனக்கு மனம் வரவில்லை. 5 நேர தொழுகை உன்னிடத்தில் இல்லை, பேணுதல் உன்னிடத்தில் இல்லை. இந்த நேரத்தில் வந்து என்னிடத்தில் பேசுகிறாயே என்று அல்லாஹ் உன்னுடைய வார்த்தை பொய் என்று சொல்லிவிடுவான். பிறகு நீ மரணித்தாய், மரணித்த மண்ணறையிலே அடக்கப்பட்டால் உனக்கும் இந்த உலகத்திற்கு மத்தியிலே ஒரு திரையை நாம் போட்டு விடுவோம். அல்லாஹ் அக்பர். ஒரு திரையை நாம் போட்டுவிட்டால் இந்த பூமிக்கு மேலே என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது, இந்த கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு திரை மறைவு வாழ்வுக்கு மனிதனே நீ சென்று விடுவாய் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 63வது அத்தியாயத்துடைய 10வது வசனம். இதிலே சில ஆண்கள் பெண்கள் சொல்லுவார்களாம், யா இறைவா, எனக்கு நீண்ட ஆயுள் காலங்களை எல்லாம் நீ கொடுக்க வேண்டாம், சொற்ப காலம், குறைந்த காலம் மட்டும் இந்த உலகத்திற்கு நீ என்னை அனுப்ப வேண்டும் யா அல்லாஹ். அப்படி குறைந்த காலம் எனக்கு இந்த பூமியில் நீ அனுப்பினால் என்னுடைய இபாதத்தைகளை இன்னும் நான் அழகாக்குவேன். இங்கு சொல்கிறான், சக்கராத்துடைய நேரத்தில், மரண நேரத்தில் புலம்பினால் என்ன பயன் சொல்வது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபயக்கூல் ரப்பி லௌலா அஹ்ஹரதனி இலா அஜலின் கரீம். சக்கராத்துடைய நேரத்தில் ஆண்கள் பெண்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எனக்கு குறைந்த காலம் இந்த உலகத்தில் கொடுப்பாயாக. குறைந்த காலத்தை நீ கொடுத்தால் நான் திருந்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும், நான் மாறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சக்கராத்துடைய நேரத்தில் சில ஆண்கள் பெண்கள் கதறுவார்கள், கண்ணீர் ஒழிப்பார்கள், கூப்பாடு போடுவார்கள், அபிய குரலை எழுப்பார்கள், ஓல சப்தத்தை எழுப்புவார்கள். ஒன்றும் நடக்காது. சொற்ப காலம் மட்டுமே நீ அனுப்பினால் நான் மாறுவேன், திருந்துவேன் என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் நீ கொடுத்த பொருளாதாரத்தை உன்னுடைய பாதையில் நான் செலவழிப்பேன். சக்கராத்துடைய நேரத்திலே சொல்லுகிறான், நீ கொடுத்தது என்று. உயிரோடு வாழுகின்ற பொழுது என்னுடையது என்று சொல்கிறான். உயிரோடு வாழுகின்ற பொழுது என்னுடையது எல்லாம். சக்கராத்துடைய நேரத்தில் நீ கொடுத்ததை நான் தர்மம் செய்கிறேன் யா அல்லாஹ். உன்னுடைய அருள், உன்னுடைய ஞாபகம் எல்லாம் எனக்கு கிடைத்தும் கூட நான் தர்மம் செய்யாமல் இருந்து விட்டேன். இப்பொழுது வாய்ப்பு கிடைத்தால் அந்த தர்மத்தை கொடுக்கிறேன். இப்பொழுது நல்லவனாக மாறுகிறேன். இப்பொழுது ஒரு சிறந்த நபராக நான் மாறுவதற்கு தயாராக இருக்கிறேன். தர்மம் செய்கிறேன், நல்ல மனிதனாக மாறுகிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று அந்த மனிதர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 7வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனம். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மனிதர்களுடைய உயிரை மலக்குகள் கைப்பற்றுவதற்காக இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது அந்த மலக்குகளிடத்திலே அந்த மனிதர்கள் அந்த மலக்குகளிடத்திலும் மலக்குகள் மனிதர்களிடத்திலும் சில உரையாடலை செய்வார்கள். என்ன உரையாடல் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுர் ரசூலுனா யதவஃபவுனா. முடிவில் ஒரு மனிதனுக்கு மரணம் வருகின்ற பொழுது மலக்குகள் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள். காலு ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரையெல்லாம் நீங்கள் அழைத்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த மனிதர்கள் எங்கே, அந்த நல்லடியார்கள் எங்கே, அவர்களெல்லாம் எங்கு சென்றார்கள் என்று அல்லாஹ் அந்த மனிதர்களை பார்த்து கேட்பானா? மலக்குகள் கேட்பார்களா? அதற்கு அவர்கள் சொல்வார்கள், காலு லல்லு அண்ணா, அவர்களெல்லாம் எங்களை விட்டு எப்பொழுதோ மறைந்து போய்விட்டார்கள். அவர்களெல்லாம் எங்களை விட்டு எப்போவோ மறைந்து போய்விட்டார்கள். எங்களுக்கு நாங்களே சாட்சி சொல்கிறோம், நாங்கள் அநியாயக்காரர்கள், நாங்கள் அக்கிரமக்காரர்கள், கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாதவர்கள், ரமலானை பால்படுத்தியவர்கள், வெறுமனே இந்த உலகத்தினுடைய தேவைக்காக வேண்டியே நாங்கள் வாழ்ந்தோம் என்று சில மக்கள் சாட்சி சொல்வார்கள். அன்னஹும் கானூ காஃபிரீன், நாங்கள் இணை வைக்கக்கூடிய மக்களாகத்தான் இருந்தோம், நாங்கள் காஃபிர்களாகத்தான் இருந்தோம் என்று சில மனிதர்கள் புலம்பி கண்ணீர் விடித்து மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். என்றால் இந்த ரமலான் என்னிடத்தில் என்ன மாற்றத்தை கொடுத்தது? ஒவ்வொருவரும் நெஞ்சினை கை வைத்து கேட்க வேண்டும். இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுத்தது? இனி எப்படி மாற்றத்தை கொடுக்க போகிறது? திடலிலே போய் புத்தம்புது ஆடைகளை அணிந்து திடலிலே போய் தொழுது விட்டு வந்ததற்கு பிறகு சில முஸ்லீம்கள் அடுத்த வருட ரமலானில் மட்டும் தொழுதால் போதும் என்று நினைத்தால் அவர்கள் முஸ்லீமா?
அவர்கள் முஸ்லீம் அல்ல. காரணம், அல்லாஹு தாலா இந்த தொழுகை என்பது கட்டாய கடமை என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். தொழுகை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. நீங்கள் போர்க்களத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும், யுத்த களத்திலும் தொழ வேண்டும், நோய்வாய்ப்பட்டாலும் தொழ வேண்டும், ஆரோக்கியமாக இருந்தாலும் தொழ வேண்டும், படுத்த படுக்கையில் இருந்தாலும் தொழ வேண்டும். நின்று தொழவிட்டால் அமர்ந்து தொழுங்கள், அமர்ந்து முடியவில்லை என்றால் நீங்கள் படுத்தாவது செய்கை செய்யாத தொழுதாக வேண்டும். தொழுகை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியே இல்லை. அப்படியானால் இந்த ரமலானுடைய மாதத்தில் தொழுத முஸ்லிம் ரமலானுக்கு பிறகு தொழுகாதவனாக மாறுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய பாறையில் ஏளனம் செய்வதின் போல அல்லவா? ஒரு மாதம் மட்டும் முஸ்லீமாக இருந்து கொண்டு ஏனைய 11 மாதங்களில் ஜும்மா மட்டும் ஒரு முஸ்லீமுக்கு கடமை என்று இருந்தால் அல்லாஹ் அந்த மனிதனை எப்படி பார்ப்பான்? சகோதரிகளே, எவ்வளவு நன்மைகளை சம்பாதித்து வைத்திருக்கிறோம் இந்த ரமலானுடைய மாதத்தில், எவ்வளவு அமல்களை சம்பாதித்தோம். யாராவது சண்டைக்கு வந்தாலும் கூட நான் ஒரு நோன்பாளி, என்னிடத்திலே சண்டைக்கு வராது என்று ஒதுங்கினோமே. வீட்டிலே பெண்கள் பல பிரச்சனைகள் இருந்தும் கூட நோன்பை காரணம் காட்டி ஒரு இறை விசுவாசி நோன்புடைய காலத்தில் அமல்களை பாழாக்கிவிடக் கூடாது என்பதற்காக சண்டை சச்சரவுகளில் இருந்தெல்லாம் நாம் ஒதுங்கி இருந்தோமே. ரமலானுடைய மாதத்தில் நாம் யாருக்கும் தெரியாமல் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கும் கூட நமக்கு முடியும். இருந்தும் கூட அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற கவலையோடு உள்ளத்திலே ஈமானை சுமந்து வாழ்ந்தோமே. இப்படிப்பட்ட இந்த ரமலான் என்னிடத்திலே நல்ல ஒரு மாற்றத்தோடு, பண்போடு, அமல்களோடு என்னிடத்திலே இந்த ரமலான், இந்த நோன்பு, இந்த அமல்கள் இந்த ஒரே ஒரு மாதம் மட்டுமா? நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஒரே ஒரு மாதம் மட்டுமா? அது மட்டும் கிடைத்தால் போதுமா சகோதரர்களே? இல்லை. நம்முடைய வாழ்க்கையினுடைய நீண்ட காலம் பயணிக்கிற வாழ்க்கைக்கு இந்த அமல்கள் எல்லாம் பத்தாத சகோதரர்களே. நம்முடைய ஆயுள் காலங்கள் முழுக்க இபாதத் வேண்டும். இந்த இரவு நேர தொழுகை என்பது ரமலானுடைய மாதத்தில் நாம் தொழுது அலங்கரித்ததைப் போல தன்னுடைய வீடுகளிலும் தஹஜத்தை தொழ வேண்டும், தன்னுடைய வீடுகளிலும் நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். மனைவியை தட்டி எழுப்பினோமே இந்த காலத்தில், ரமலானுக்கு பிறகும் தட்டி எழுப்ப வேண்டும். ரமலானுக்கு பிறகும் தொழக்கூடிய மனைவியாக நம்முடைய மனைவி இருக்க வேண்டும். ரமலானின் குழந்தைகளை தட்டி எழுப்பினோமே, ரமலானுக்கு பிறகும் நம்முடைய குடும்ப தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். இந்த துவா, இந்த பிரார்த்தனை, இந்த யக்கீன், இந்த இஸ்திகாமத் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் நேசிக்கிற ஒரு சிறந்த முஸ்லீமாக, சிறந்த குடும்பமாக நாம் வாழ வேண்டும். கிடைத்த நியாமத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி சுஜூதிலே அழுந்து, யா அல்லாஹ், நீ என்னை முஸ்லீமாக வாழ செய்திருக்கிறாய், இந்த ரமலானுடைய மாதத்தை வழங்கினாய். என்னுடைய குடும்பத்தில் சிலர் இன்றைக்கு இல்லை, அவர்கள் மண்ணறையிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்களில் சிலர் இன்றைக்கு இல்லை, அவர்கள் மண்ணறையிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலருக்கு எனக்கு தாய் இல்லை, மண்ணறைவாசிகளாக மாறி போய்விட்டார்கள். சிலருக்கு தந்தை இல்லை, மண்ணறைவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நீ கொடுத்த அவகாசத்தை பயன்படுத்தி நான் நல்லவனாக மாறுவேன், நான் திருந்துவேன், நான் ஒரு சாலிகான பெண்ணாக இருப்பேன், சாலிகான ஆணாக இருப்பேன் என்ற கவலையோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு அல்லாஹ்விடத்தில் நெருங்கி அவருடைய அமல்களை நாம் தொடர்ச்சியாக செய்து அல்லாஹ்வுடைய கருணையை பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கி அனுபவிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த முதலாவது ஜும்மாவுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய இந்த ஜும்மாவுடைய கலெக்ஷனை பொறுத்தவரை காயில்பட்டினத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற அல் மாஹிர் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய அந்த கல்வியகத்திற்காக வேண்டி எடுக்கப்படுகிறது. குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபில்களாக இந்த சமூகத்தில் வெளிவரக்கூடிய அந்த ஒரு கல்வி நிறுவனத்திற்காக வேண்டி வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே எடுக்கப்படக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய கலெக்ஷன் கிட்டத்தட்ட 2024 இந்த நிறுவனத்திலே பயின்ற 8 சிறு குழந்தைகள் குர்ஆனை மனனம் செய்து வெளியே வந்திருக்கிறார்கள். அல் மாஹிர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருமறை குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய இந்த மையம்
2025 அதே போல 8 மாணவர்கள் இந்த திருமறை குர்ஆனை மனனம் செய்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த 2026 கூட 8 மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இந்த திருமறை குர்ஆனுடைய சான்றிதழை பெற்று இந்த சமுதாயத்தில் உலாவுவதற்காக. கிட்டத்தட்ட ஒரு மாணவருக்கு ஒரு மாத தொகை செலவு 8000 ரூபாய் என தீர்மானிக்கப்பட்டு அந்த செலவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே 18 மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தார்கள் சில நபர்களுக்கு இருந்தும் சிலருக்கு குடும்பத்தார்கள் இல்லாத சூழ்நிலையில் இருந்தும் மாதம் எந்த பணமும் கட்ட முடியாத 18 குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் அந்த இடத்திலே தங்கி பாடம் பயின்று வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இது போன்ற பொருளாதாரத்தை வைத்துதான் அந்த குழந்தைகளையும் படிக்க வைத்து வருகிறார்கள். இந்த அல் மாஹிர் என்று சொல்லப்படக்கூடிய திருமறை குர்ஆன் மனநம் கிட்டத்தட்ட உலக கல்வியும் மார்க்க கல்வியும் ரெண்டும் ஒரு சேர அந்த குழந்தைகளுக்கு அங்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்திலே எதை பிரதானமாக சொன்னார்கள் தெரியுமா? எதற்காக வேண்டி கவலைப்பட்டார்கள் தெரியுமா? ஃபிக்ர் மஅூனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தில் வைத்து யூதர்கள் வந்தார்கள். யூதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே சொன்னார்கள், யார சொல்லலாம், எங்களுடைய சமுதாயத்தில் யூத சமுதாயத்தில் நிறைய மக்கள் இஸ்லாத்தை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களிடத்தில் 70 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த யூதர்கள் எவ்வளவு திட்டமிட்டு வைத்தார்கள் பாருங்க. யார சொல்லலாம், உங்கள்கிட்ட 70 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த 70 சஹாபாக்களும் நல்ல திருமறை குர்ஆனை மனனம் செய்திருக்கிற ஹாஃபில்கள். அந்த 70 சஹாபாக்களை எங்க யூத சமுதாயத்தில் இருக்கிற இந்த மக்களிடத்தில் நீங்கள் அனுப்பி வைத்தால் இந்த 70 சஹாபாக்கள் எங்க யூத சமுதாயத்தில் வந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவாங்க தானே, நாங்கள் அப்படியே இஸ்லாத்துக்கு வந்துடுறோம். யார சொல்லலாம், அந்த ஹாஃபில்களை எங்களோடு அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி அந்த 70 ஆஃபில்கள் மனனம் செய்த குர்ஆனை மனனம் செய்தவர்கள் எலும்புகளில் அந்த திருமறை குர்ஆனை எழுதி பதனிடப்படாத தோள்களில் எழுதி கல்களில் வெட்டுக்களில் அந்த கல்வெட்டுகளில் எழுதி பாதுகாக்கப்பட்டு இப்படியெல்லாம் இந்த திருமறை குர்ஆன் துவக்கப்பட்டது. சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இந்த திருமறை குர்ஆன் மனனம் செய்து இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆனுடைய ஆயத்துகள் வசனங்களை எல்லாம் இந்த சஹாபாக்கள் மனனம் செய்து வைத்திருந்தார்கள். 70 சஹாபா. ரசூலுல்லாஹ் அந்த யூதர்களுடைய பேச்சை நம்பி இந்த 70 சஹாபாக்களையும் அனுப்பி வைத்தார்கள். யூதர்களுடைய இரத்தத்தில் ஊறி போன நிலைமை இல்லை. முஸ்லிம்களை கொல்ல வேண்டும், நாடு கடத்த வேண்டும், அவர்களை சிறைபிடிக்க வேண்டும். அதனுடைய வெறி இன்று வரை அடங்கவில்லை. இன்று வரை இந்த இஸ்ரேல் பயங்கரவாத இராணுவம் முஸ்லிம்களை குத்தாக இந்த ரமலானுடைய மாதம் என்று கூட பார்க்காமல் கொலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பச்சிலம் குழந்தைகள் என்றும், நிறைய மாத கர்ப்பிணிகள் என்றும், வயதானவர்கள் என்றும், சிறியவர்கள் என்றும், பெரியவர்கள் என்றும் பார்க்காமல் நோன்பாளிகளாக எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு பலஸ்தீனத்திலே சகிதாகி கொண்டிருக்கிறார்கள். நோன்பு வைத்த நிலையில் எவ்வளவோ குழந்தைகள் இன்றைக்கு மரணித்து போய் கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு கல்நெஞ்சம் படைத்தவர்கள் இந்த யூதர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சொல்லி இந்த 70 சஹாபாக்களையும் அழைத்துட்டு போய் ஃபிக்ர் மஅூனா என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல வைத்து 70 சஹாபாக்களின் கழுத்தை எடுத்து கொண்டார்கள் பாவிகள். அல்லாஹ்வுடைய ரசூல் துடித்து போனார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நடுங்கி போனார்கள், அதிர்ந்து போனார்கள். காரணம், கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கப்பட்ட திருமறை குர்ஆன் ஆயத்தை அங்கும் இங்கும் மதீனால இருந்தும் மக்காவில் இருந்தும் இந்த அன்சாரி தோழர்களையும் ஹாஜர்களையும் மட்டும் சேர்த்து மனனம் செய்து உள்ளத்திலே தாங்கி வைத்திருந்த 70 சஹாபாக்களையும் இந்த யூதர்கள் இஸ்லாத்தை நாங்கள் அறிகிறோம், அனுப்பி வைங்கள் என்று சொல்லி அழைத்து சென்று கொண்டு விட்டார்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்த வரலாறுகளும் உண்டு. இப்படி இந்த திருமறை குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப ஆர்வம் கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் மத்தியிலே. என்னுடைய சாபித் வகை எழுதக்கூடியவர், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வகை எழுதக்கூடிய நபித்தோழர், நன்கு திருமறை குர்ஆனிலே தேர்ச்சி பெற்றவர்கள். நீங்கள் 4 பேரிடத்திலே திருமறை குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் என்னது முஆத் இப்னு ஜபலும் ஒருவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழிகள் உண்டு. இப்படி இந்த திருமறை குர்ஆனை ஆர்வமூட்டி
திருமறை குர்ஆனை படிப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்து இந்த சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்த திருமறை குர்ஆன் தான் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலும் மாணவர்களுடைய உள்ளங்களிலும் கல்வி நிலையங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய உள்ளத்தில் இந்த திருமறை குர்ஆன் இன்றைக்கு வேரூன்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அல் மாஹீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருமறை குர்ஆனை பயிற்றுவிக்கக்கூடிய அந்த கல்வி சாலைக்கு ஸ்தாபனத்திற்கு இன்று ஜும்மாவுடைய கலெக்ஷன் எடுக்கப்படுகிறது. சகோதரர்களே, கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் இன்றைக்கு கடனாக அந்த நிறுவனம் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. போன வருடமும் இந்த வருடமும் வருடத்திற்கு வருடம் மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய பற்றாக்குறையால் இந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வருடத்தில் ஒரு முறை எடுக்கப்படக்கூடிய இந்த நிறுவனத்திற்கு உங்களால் முடிந்த பொருளாதார உதவியை கொடுங்கள். சதக்கத்துல் ஜாரியா சகோதரர்களே, இது கல்வியை உள்ளத்தில் தாங்கி எந்த ஊர்களுக்கெல்லாம் அந்த குழந்தைகள் போய் திருமறை குர்ஆனை ஓதுகிறார்களோ அதிலே கொடுத்த பங்களிப்பு உங்களுக்கும் உண்டு என்பதை புரிந்து கொண்டு இந்த நல்ல நேரத்திலே அதிகமாக உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்கள். காரணம், சக்கராத்துடைய நேரத்தில் நான் நல்ல சாலிகான நல்ல மனிதனாக தர்மம் கொடுப்பவனாக மாறுகிறேன் என்று ஒரு மனிதர் இந்த உலகத்திலே புலம்புவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. கிடைத்த வாய்ப்பை உயிரோடு இருக்கும்போது பயன்படுத்துவோம். நிரந்தர சதக்கத்துல் ஜாரியாவாக இருக்கிற இந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் அதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த 2வது ஜும்மாவுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.